ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேரிலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுறை குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:16க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி குரு பயிற்சி ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? கன்னிராசி நேயர்களுக்கு இவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல இருந்தார் குரு, பல நன்மைகளை செஞ்சார். இப்போ 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ல் குரு போனால் நிறைய பேர் பதவி போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள் பூராமே கண்கலங்க வேண்டாம். ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே உண்டு, 10ல் ஒரு பாவி இருந்தால் தான் பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதே இது உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறாரு, அவங்களும் நன்மைகள் செய்ய போகிறாங்க. அப்படிங்கும்போது எது கவலைப்படுறீங்க? உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தாலும் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோக 4ஆம் இடத்தை பார்ப்பார், சுகஸ்தானத்தை. 6ஆம் இடத்த ருணரோக சத்ருஸ்தானத்தை, எதிரி ஸ்தானத்தை பார்ப்பார். எது கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரிகளே கிடையாது, கண்ணு கட்டின தூரம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி உத்தியோகத்தில் நல்ல உயர்வையும் கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் சிறப்பான எதிர்காலத்தையும் கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பது சுகஸ்தானம் நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தாயாருடைய ஸ்தானமும் நல்லாயிருக்கும், குறைகள் வராது. கல்யாணம் முடிந்தவர்களுக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணமாத தம்பதிகள் கணவன் நல்லா ஒற்றுமையை அனுசரித்து போகக்கூடிய சில வாய்ப்புகளையும் உண்டாக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு அதாவது பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, இந்த மாதிரி வாய்ப்புகளையும் உண்டாக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, உயர்வான கிடைக்கக்கூடியதும், வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு புதிய இடம் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்களுக்கு அதே மாதிரி ராகு 6ஆம் இடத்துல இருப்பது ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறைகள், அதாவது பொன்பொருள் நகை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல சுறுசுறுப்பான வியாபாரத்தை நடத்தக்கூடியதும், பொருளாதாரத்தை கொண்டு பண்ணக்கூடியதும் ஏற்படுத்தும். உங்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறது மட்டுமல்ல, வெளியூர் சென்று படிக்கிறதோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறதோ இந்த வாய்ப்புகளை உண்டாக்கும். மெயினாக இந்த மருத்துவத்துறை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்குங்க கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு. அதேமாதிரி சாஃப்ட்வேர், ஐடி பில்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அதே இது இந்த அக்டோபர் 8 முதல் மார்கழி 6 20 தேதி வரைக்கும் இருக்கும் இங்கிலீஷ்க்கு, டிசம்பர் 20 வரைக்கும் அதிசார வக்கரத்தில் 12ல் வருவார் குரு. அது 11ஆம் இடமாக உங்களுக்கு ஆகும். அந்த 11ஆம் இடமாக மாறும்போது இன்னும் லாபத்தான் கொடுக்கும் உங்களுக்கு. கன்னிராசி முழுவதுமே நல்லாயிருக்கும், இந்த ஆண்டு ஃபுல்லாமே நல்லாயிருக்கும். வக்கர பயிற்சி உங்களுக்கு பலன் போகாது. வக்கரம் மட்டும் உச்சம் பெறுவார். உச்சம் பெறுவது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். கணவர் அல்லது மனைவி 7ஆம் இடத்தை பார்ப்பது ஒன்று கணவன் அல்லது மனைவி வழியில் பல நன்மைகளை நடக்குங்க. அது அவங்க வீட்டார் சார்ந்தவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் நல்ல இதை கொடுப்பாங்க. அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது சிரமப்பட்டீங்கன்னாலும் அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவாங்க. அதனால் அதான் சொன்னது, திருமணம் முடியாதவருக்கு எப்போ முடியும், இதுலேயும் முடியலைங்க முடியும் சொல்கிறீங்க, முடியும்னு சொல்கிறீங்க, எல்லாத்துலேயும் வீடியோலையும் முடியும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இதுவும் வக்கரம் பெறும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார்ல, அப்புறம் முடியும்ல திருமணம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே முடியும்ல உங்களுக்கு. அதனால் மொத்தத்தில் குரு பயிற்சியுடைய பலன்கள் நல்லது தான் நடக்கும். கன்னிராசிக்கு 10ல் மாறினாப்பில் உங்களுக்கு பெருசாக பதவியெல்லாம் பறிக்க மாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சனிக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுறை குமரன். நன்றி, வணக்கம்.